நல்லா கிளாப் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதாமா. தொடர்ந்து கண்பார்வையற்றவர்களுக்கும் இந்த உதவியானது வழங்கப்படுகிறது. உங்களுடைய கரகோஷங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்க முடியல அப்படின்னா கூட இவ்வளோ பேர் நம்ம அவங்களுக்காக இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அதேதான். இன்னும் பலமா இன்னும் கேட்கல. வெரி குட். கமான் கமான். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளவர் அன்பு தலைவர் பெரிய வந்திருக்காரு, அண்ணனோட நான் இலங்கைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். என் வீட்டில் என்ன பண்ணி ஆண்டியவர்கள் அவருடைய உழைப்பு வந்து பெரிய உழைப்பு. எந்தளவுக்கு பெருசாக வந்திருக்கேன்னா பெருசாக வந்துக்கலாம். படம் இருந்து தேவையில்லை, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் மிகவும் பாண்டியவர்களை ஏன் பாராட்டுகிறேன் என்றால், அவங்க வந்து சேரும் போது நடிகர் சங்கத்தில் நான் இருந்தேன், செயலாளராக தலைவராக ஏதோ இருந்தேன். அப்போ இவன் வந்திருந்தான். இவனை எனக்கு என்னமோ பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சதுன்னு தெரியல. என்னுடைய நிலைமை அப்படின்னு இதெல்லாம் அடிப்பான்னா சரி, அதுக்காக நீ மெம்பராக சேரலாம் நடிகர் சங்கத்தில் சம்பாரிச்சு போடுறேன் சொல்லிட்டு அவனை சேர்த்து விட்டுட்டு இவனை சேர்த்து விட்டுட்டு நான் வெளியே வந்தேன். இப்போ பார்த்தா நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். பட் நல்ல நிலைக்கு வந்தால் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டேன். அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவளுக்கு உதவி செய்கிறோமேன்றது யாருக்கும் பேச மாட்டாங்க. என்கிட்ட வந்து நான் வணக்கம்னேன்னு சொன்னாலே பயமா இருக்கு. இவன் வந்து சொன்னா பயமா இருக்கு இப்போ. ஏன்னா இம்மிடியட்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவான், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவான், அதுக்காக தான் அவனுக்கு பேசுவானே தவிர பட வாய்ப்பு வேணும்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. இது கடவுளாக பார்த்து நமக்கு கொடுக்குறது. பட் அவனுடைய பேட்டியை பார்த்தேன். நீ அப்படி பேசக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். நீ பேட்டியில் வந்து மனசில் என்ன இருக்கோ அதான் பேசணும், அதுவே விஷயம். இருந்தாலும் உங்கள் லெவலில் பேசும்போது அதை வந்து சினிமாவில் வந்து நல்லவர்கள் வல்லவர்களை விட கெட்டவர்கள் அதிகம். சினிமாவில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க, வயிற்றுல பல்லு இருக்கிறவங்க அதிகமே உள்ள, வயிற்றுல பல்லு இல்லாதவங்க குறைவு. இவ்வளோ பேரை கூப்பிட்டு ஊருக்குள்ளவர்களே கூப்பிட்டு பாரு, அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப நெருங்கிட்டேன். இந்த எண்ணம் எல்லாருக்குமே வருமா? சில பேர் தள்ளி நின்று உதவி செய்வாங்க. பட் மேல இருக்கிற சமுத்திரத்தில் இருந்தாலும் ஒரு பேரை சொல்லுங்க. இருந்தாலும் எல்லா பாராட்டுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கு தான் பேசுவேன். கடைசி வரைக்கும் அவங்களால காப்பாற்றினே இல்லை. இவ்வளோ பேரை காப்பாற்றினது போக தாய் தந்தையை காப்பாற்றுறோம் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இதை சொல்லி இளைஞர்களுக்கு உங்களோட சொல்லி கொடுக்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நீங்க நினைக்கிறீங்க நம்ம தொல்லை போயிடுச்சு, இப்போ தொல்லை கிடையாது, போய் சேரணும் முதியோர் இல்லத்தில். நாளைக்கு இதே இது உனக்கும் அதான் பெரிய விஷயம். சைக்கிள் இது, அதனால் தயவு கொண்டு பேக் பண்ணிட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது சிறு வயசில் நல்ல வளர்ச்சி அதெல்லாம் ஓகே. ஆனால்
தாய் தந்தையரை மதிக்க உண்டாகிறார். அதனால் அவனுக்கு என்றென்றும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பதை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.